ஒரே கஷ்டமா இருக்கு சார். நான் என்னதான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா கூட எதுவுமே ஒரே டிப்ரெஷனா இருக்கு சார் வாழ்க்கையில. நாளைக்கு என்ன ஆக போகுது ஏதாக போகுது அதெல்லாம் மைண்டில் வந்து ஏற்றாம இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் அந்த விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்குறீங்களா அந்த டிப்ரெஷன், ஆமா, அந்த விஷயங்களுக்கு வந்து கோயிலுக்கு போனால் தான் அது ஒரு பக்காவான தீர்வாக இருக்கு. கோயிலுக்கு உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடவுளை வணங்கிட்டு நம்ம உள்ள போறோம்? விநாயகர். அப்ப விநாயகர் தான் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு. குழந்தைகளோட கல்வி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா சிறக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. புதினா இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதினா இலையில வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, அது பக்காவான வேலைகளை செய்யும். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே கஷ்டமா இருக்கு சார். நான் என்னதான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா கூட எதுவுமே ஒரே டிப்ரெஷனா இருக்கு சார் வாழ்க்கையில. சார் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் சார்? அம்மா, இப்போ நம்ம உலகம் போகிற வேகத்தில் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னே எனக்கு தெரியாமல், எதுக்கு சம்பாதிக்கிறோம்னே அந்த விஷயமே தெரியாமல் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன ஆக போகுது ஏதாக போகுது அதெல்லாம் மைண்டில் வந்து ஏற்றாமல் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும் அந்த விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த கோவில் எடுத்தாலும் இப்போ மனசு வந்து ஒரு அமைதியாக இல்லை, இப்போ நம்ம மனம் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன தீர்வுன்னு ஒரு நார்மலாக கேட்டுக்கிட்டா, கோயிலுக்கு போனால் ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. மற்ற இடங்களுக்கு போகும்போது எனக்கு வந்து மனசு வந்து அந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இல்லை. நீங்கள் கேட்குறீங்களா அந்த டிப்ரெஷன், அந்த விஷயங்களுக்கு வந்து கோயிலுக்கு போனால் தான் அது ஒரு பக்காவான தீர்வாக இருக்குது. முன்னோர்கள்லேருந்து நம்ம பார்த்த ஆட்கள் வரையும் கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லபடியான ஒரு தீர்வு கிடைக்குது, எனக்கு மனசு வந்து நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி யாரை போய் இந்த கோயிலுக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடவுளை வணங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம்? விநாயகர். அப்போ விநாயகர் தான் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி படைத்த, சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை படைத்த ஒரு கடவுள்னு சொல்கிறோம். அப்போ 1000 கடவுள்கள் நம்ம கோவிலுக்குள்ளே இருந்தாலும் இங்கே விநாயகர் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்ளே வந்து போய் தரிசனம் பார்க்க முடியும். அவங்களுக்கான முழு பலனையும் அந்த எனர்ஜியும் நம்ம வாங்கிட்டு வர முடியும். அதனால தான் ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்ய போகிறோம், ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம்னா தேங்காயை உடைச்சிட்டு விநாயகரை வேண்டி முதல் முறையாக பூஜை பண்ணுறதும் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயகரை தான் முதல் கடவுளாகவும் நம்ம ஏற்றிருக்கோம். மூத்த கடவுளும் அந்த விநாயகரை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் விநாயகரால் முடியாத ஒரு விஷயமே இல்லை. அதனால் விநாயகருக்கு சில மூலிகை பொருள்கள் அவருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறது மூலியமாகவோ, இல்லை அந்த விநாயகருக்கு வந்து ஒரு மாலை நம்ம அணிவிக்கிறது மூலியமாகவும் சகல விதமான சம்பத்துகளையும் நம்ம ஈஸியாக பெறலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், எனக்கு வந்து தொழில் தடையாக இருக்குது, இல்லை வருமானம் தடையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அருகம்புல் அப்படின்னு அது பாடல்கள் கூட நிறையா வந்திருக்கு. என்னது, அருகம்புல்லுக்கும் பெருமை தந்தது யாரு, அது விநாயகர் தான் பாரு அப்படின்னு. அப்போ அந்த அருகம்புல்லுக்கே ரொம்ப அற்புதமான சக்தியை கொடுத்து, இந்த அருகம்புல் வச்சு படைச்சா போதும், நீ கேட்குற வரத்தை நான் உனக்கு அள்ளி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த விநாயகர். அதனால் விநாயகரை வழிபட்ட பிறகு தான் நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் முன்னாடியே போய் நிற்க முடியும். அப்போ அவங்களோட அருளாசி பெறணும்னா முதல்ல விநாயகரை தான் நம்ம வழிபாடு பண்ண முடியும். எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அருகம்புல் மட்டும் போதும், அருகம்புல் இருந்தால் விநாயகர் டக்குன்னு வந்து நின்றுவார், அவர் அவுள் பொறி கடலையும் அரிசி கொடு கட்டையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் மட்டும் வச்சாலே போதும். அதோட அருகம்புல் சேர்க்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லான அருகம்புல் சேர்க்கிறாங்க. இல்லைம்மா, அருகம்புல் தான் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய கோயில்களில் வந்து உள்ளே போகிறதுக்கு விஐபி தரிசனங்கள் வாங்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் முச்சந்தி உட்காந்துருக்கேன், நீ என்னை வந்து ரொம்ப செலவு பண்ணி என்னை பார்க்க வேணாம், அருகம்புல் வச்சு உன் மனசார உன் மனசுக்கு என்ன தேவையோ அந்த நீ வேண்டிகிட்டு போனாலே உனக்கு துணையாக வந்து நான் நின்று உனக்கு வேண்டியதை நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிற விஷயங்களை விநாயகர் உணர்த்துறார் நமக்கு. அப்போ அந்த விநாயகரை வச்சுக்கிட்டே நம்ம சகல விதமான வேலைகளும் செஞ்சிடலாம். ஒரு தாந்திரிகமாக இருக்கட்டும், ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும், விநாயகர் சித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு காளியை நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்க, ஒரு மாரியம்மன் நீங்கள் வழிபாடு பண்ண போகிறீங்க, ஒரு சிவபெருமானை வழிபாடு பண்ண போகிறீங்க, ஒரு முருகனை வழிபாடு பண்ணீங்கன்னா விநாயகர் உத்தரவு இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது. அதனால தான்
முதல் கடவுள், மூத்த கடவுளும் அவர் தான். அதனால தான் அம்பாளோட முழு சக்தியும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சிவனோட முழு சக்தியும் முருகனுக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அம்பாளோட முழு சக்தியும் கிடைக்கிறது ஒரே ஆள் விநாயகர் மட்டும்தான். விநாயகர் தான் எதுக்க வந்தது நான் அப்பன்னு தெரிஞ்சும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆபத்துன்னு முதல்ல போய் நின்னார். அப்போ அம்மாவுக்கு அவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது தன்னையே நம்பி வந்த பக்தனுக்கு வந்து நிச்சயமாக அவர் 100% வெற்றியை மட்டும்தான் கொடுப்பாரு. அதனால தான் வெற்றி விநாயகர், வினைகளை தீர்ப்பவன் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு ஒரு பெருமையை கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம விநாயகருக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்தந்த பிரச்சனைக்கு என்னென்ன மூலிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நம்ம போயிடலாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விநாயகருக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் விநாயகருக்கு வில்வத்தால அபிஷேகம் பண்ணுங்க. அற்புதமான வேலைகள்லாம் செய்யும், 100% வேலை செய்யும். ஓகே சார். சுகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இளந்த மரத்து இலை இருக்குல்ல, இது வந்து அதுக்கு மட்டும் இல்லை, இது சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். இந்த இளந்த மரத்தோட இலை வந்து அவ்வளோ விசேஷம். அது விநாயகருக்கு பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல், கூடுதலான சக்தியை கொடுக்கும் நமக்கு. குழந்தைகளோட கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா சிறக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. புதினா இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதினா இலையில வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, அது பக்காவான வேலைகளை செய்யும். சொர்க்கத்தில் வந்து எனக்கு வந்து இடம் கிடைக்கணும் நான் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்? நாயுருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பெரும்பாலான கிராமப்புறங்களில் இந்த நாயுருவின்னு சொல்லி கூட ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அது தாந்திரிக மாந்திரிகளுக்கு நிறைய வேலைகளுக்கு இந்த நாயுருவி பயன்படுது. அதால் விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அது 100% வெற்றியை மட்டும் கொடுக்கும். ஓகே சார். கருவில் இருக்கிற இந்த சிசு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கருவில் இருக்கிற சிசுக்கு வந்து பாதுகாப்பான இருக்குன்னா எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த எருக்கை வந்து மாலையாக கட்டி விநாயகருக்கு போடுறது மூலியமாக இதுக்கு 100% தீர்வு கிடைக்கும். ஓகே சார். எப்பவுமே முகப்பொழிவா இருக்கணும், நான் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பாதாம் இலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான கிராமப்புறங்களில் வந்து இந்த பாதாம் இலை வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அந்த பாதாம் இலையை வச்சு நீங்கள் விநாயகருக்கு பண்ண 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 என்னாகும், முகம் சில பேர் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, பட் ஆனால் முகம் வந்து சரியான முறையில் ஒரு பொலிவு இருக்காது. இது கருப்பாக இருந்தாலும் அந்த கலை, அந்த பொலிவு வர்றதுக்கு இந்த பாதாம் இலையை வச்சு விநாயகருக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ண 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 முகம் பொலிவு கொடுத்துரும். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய முகம் வசீகரத்தன்மை வந்துடும். அதனால் இந்த பாதாம் இலையை பயன்படுத்தலாம். இது வந்து விநாயகருக்கு மட்டும் இல்லை, நம்மளே நார்மலாக வீட்டிலையே அம்மியில் வச்சு இந்த பாதாம் இலையை அரைச்சி நம்ம முகத்தில் பூசிட்டாலே பொலிவு வரும். வீரமும் தைரியமும் அதிகரிக்க கண்டங்கத்திரி மஞ்சள் கலரில் இருக்கும். இது கத்திரிக்காய் மாதிரியே ஒரு சின்ன சைஸு. இது ஊரில் வந்து பெரும்பாலான இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை விநாயகருக்கு நம்ம செலுத்த வீரமும் தைரியமும் ஒரு தனித்திறமையும் எதுக்கும் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கண்டங்கத்திரிக்கு உண்டு. அதனால் அதை விநாயகருக்கு நம்ம செய்யும்போது விநாயகர் எப்படி தும்பிக்கையால் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணாரோ அந்த மாதிரி தனி தைரியம் வந்துடும், தான் மேலே தனி கான்ஃபிடென்ட் வந்துடும். பெரும்புகழ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? புரியலங்க. பெரும்புகழ் இன்னைக்கு மாதுளை இலை இருக்குல்ல, அந்த மாதுளை இலையில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண 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 பெரும்புகழ் பெரும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லற வாழ்க்கை சிறக்க என்ன பண்ணணும் சார்? இல்லற வாழ்க்கை சிறக்க அருகம்புல்லோட இந்த மாதுளை இலையை சொன்னல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அர்ச்சனை பண்ண 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 அந்த இல்லறம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வந்து ஒரு அந்த மனமகிழ்ச்சியும் அந்த இல்லறமும் நல்லபடியாக சிறக்க இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான். ஏன்னா இல்லறம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் அதை இணைஞ்சு ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறதுக்கு. அதனால் 2 மூலிகைகளை பயன்படுத்தும் போது 100% பக்காவான ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனையுமே தாங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்துக்கும் தாங்கிறதுக்கு தேவதாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. அந்த இலைகளால் நீங்கள் அபிஷேகம் பண்ண 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 சகல விதமான சம்பத்துகளையும் பெற்று வெற்றியை மட்டும் கொடுக்கும். அது மாதிரி விநாயகரை பிடிக்க இந்த அருகம்புல்லோட நான் சொன்ன மூலிகைகளை ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் கிடைச்சி பொருளாதாரத்துலேயும் இல்வாழ்க்கையிலையும் கல்வியிலையும் ஒரு குழந்தைக்கு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு முதற்கொண்டு இந்த விநாயகர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். அதனால் விநாயகரை தொட்டவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தான். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து விநாயகருக்கு வந்து என்னென்ன மூலிகைகள் வச்சு அர்ச்சனை பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.